அன்பே கடவுள் என்று எல்லா மதங்களும் போதிக்கின்றன. இந்த வாக்கியத்தின் உண்மையான பொருள் என்ன என்பது பார்ப்போம். புதிய ஏற்பாட்டின் மூல மொழி கிரேக்கத்தில் அன்பு என்பதை விவரிக்க 12க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன. 3 எடுத்துக்காட்டுகள் மட்டும் பிரதானமான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதலில் அகாப்பே என்பது நிபந்தனையற்ற சுயநலமற்ற அன்பு, இறை அன்பு, வெல்ல முடியாத அருங்கொடைகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. இது இயல்பாக வராது, கடவுளின் உதவியோடு மட்டும்தான் நாம் இதனை நடைமுறைப்படுத்த முடியும். இயேசு சிலுவையில் அறையப்படுவதை தாமே தெரிந்தெடுக்கிறார். தன்னை விட்டு விலகி சென்றவர்களையும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் மனமோந்து மன்னிக்கிறார். அகாப்பே அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, இது கிறிஸ்து எடுத்த ஒரு உண்மையான தெரிவு அல்லது சாய்ஸ் ஆகும். நாம் நம் எதிரிகளையும் நேசிப்பது இயேசுவுக்குள் நாம் மேற்கொள்ளும் ஒரு அற்புதமான தெரிவு. ஏனெனில் இயேசு எதிரிகளையும் நேசித்து அவர்களுக்காக தம் உயிரையே கொடுத்தார். ஸ்டோர்கே என்பது குடும்ப உறுப்பினர்கள் மீது நாம் கொள்ளும் பாசம் அல்லது இயல்பான அன்பு. பிலியா என்பது நட்பையும் நெருங்கிய நண்பர்கள் மீதான அன்பையும் குறிக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு கட்டளையும் ஒரு வாக்குறுதியையும் அளிக்கிறார். நீங்கள் என் கட்டளையை கடைபிடித்து என் அகாப்பே அன்பில் நிலைத்திருங்கள் என்கிறார். அபாய்ட் இன் மை அகாப்பே லவ் என்று. நிலைத்திருத்தல் என்பதற்கான கிரேக்க சொல் மெனோ என்பதாகும். இதன் பொருள் தங்கி இருத்தல் அல்லது நிலை பெற்றிருத்தல் என்பது. இது கடந்து செல்லக்கூடிய ஒரு தற்காலிக உணர்வு அல்ல, மாறாக ஒரு உறவில் நிலைத்து நிற்பதற்கு நாம் உண்மையுடன் மேற்கொள்ளும் ஒரு தொடர்ச்சியான தெரிவு. இயேசு தம் தந்தையோடு அன்பில் எவ்வாறு நிலைத்திருந்தார்? மனித மற்றும் இறைத்தன்மை 2 இயல்புகளையும் கொண்டிருந்த இயேசு தனித்திருந்து தினமும் கடவுளோடு உறவாடினார். அதன் விளைவாக அவரால் முழுமையாக கீழ்ப்படியவும் கடவுளுக்கு அஞ்சி நடக்கவும் முடிகிறது. தம் துன்பங்களின் மத்தியிலும் அவரால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற முடிந்தது. இவ்வாறு அவர் கடவுளின் அன்பில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறார். நாமும் இயேசுவோடு இணைந்து அவ்வாறு செய்ய வேண்டும். கடவுள் பயம், தினசரி தியானம், பிரார்த்தனைகள், சுய சிந்தனை ஆகியவை மிகவும் முக்கியமானவை. தயவு செய்து அற்பமான சாக்கு போக்குகளை கூற வேண்டாம். முதல் படிநிலையாக உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர், உதாரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் அன்பை இறைவார்த்தையான இயேசுவின் அகாப்பே அன்பில் தொடர்ந்து நிலைத்திருப்பதன் வழியாக மிக உயர்ந்த முழுமையான நிலைக்கு எடுத்துச் செல்ல முயலுங்கள். கடவுளின் வார்த்தையின் வழியாக இயேசுவின் கட்டளைகளை நாம் அனுதினமும் தியானிக்கும் பொழுது நம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ஆமேன். அல்லேலூயா.